ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு பொரியல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதை வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை கடாயில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இது கூடயே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், நல்லா ரெண்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்போ வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் நீல வாக்கில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நான் நைஸாக அரைக்கலை, ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகட்டும். போனதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இதை நல்லா பரட்டி விட்டு அந்த மசாலா கூட சேர்கிற அளவுக்கு சேர்த்து விட்டோம்னா நம்மளோட அருமையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. அருமையாக உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.